பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, வெண்மையாயிருப்பதெல்லாம் பால் அல்ல. ஆதார வசனம் அப்போஸ்தலர் 27 அதிகாரம் 11, 13, 14 வசனங்கள். நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமையும் கப்பல் எஜமானை அதிகமாக நம்பினார். தென்றல் மெதுவாய் அடுத்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தாவு தீவுக்கு அருகே போனார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்கிலீதான் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. தீர்க்க தரிசனம் பெற்றவர்கள் ஒரு சிறு ஜெபம் செய்வோம். தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் பேதமையாக இருக்கும் பொழுது, தெரியாமல் இருக்கும் பொழுது, நாங்கள் முகத்தைத்தான் பார்க்கிறோம், இருதயத்தை பார்க்கிறவர். இன்னார் இப்படி நீ தப்பித்துக்கொள், இதிலிருந்து செய்ய வேண்டாம் என்றவர்களுக்கு உணர்த்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இங்கே பவுலை பற்றி ஒரு சிறிய தொகுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுலை ரோமாவரிக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அவனும் கைதி. இவனோடு காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரை நூற்றுக்கு அதிபதியான யூலியோ என்பவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இவர்கள் கப்பல் பிரயாணம் ஆரம்பமாகி கிரேத்தா தீவின் ஒதுக்கில் சேர்ந்தார்கள். எனில் கப்பல் யாத்திரை தொடர்ந்து செய்வது நல்லதல்ல, மோசத்திற்கு ஏதுவாகும் என்று பவுல் எச்சரித்தான். இங்கேயே கொஞ்ச நாள் தங்கலாம் என்று யோசனை கூறினான். இனி பிரயாணத்தை தொடர்ந்தால் சரக்குக்கும் கப்பலுக்கும் நம்முடைய ஜீவனுக்கும் பெரும் சேதம் உண்டாகும் என்று எச்சரித்தான். நூற்றுக்கு அதிபதி பவுல் சொல்வதை கேட்கவில்லை. கப்பல் மாலுமி சொல்வதையும் கப்பல் எஜமானனையும் நம்பினான். கப்பலிலிருந்து அநேகம் பேர் போகலாம் என்று ஆலோசனை வேறு சொன்னார்கள். இதற்கு ஏற்றாற்போல் தகுந்தாற்போல் சூழ்நிலையும் சாதகமாக இருந்தது. தென்றல் காற்று வீசியது. இது இவர்களின் ஆலோசனையை என்டோஸ் பண்ணுவது போல இருந்தது. தேவ மனிதனின் வார்த்தையை அல்ல தட்டினார்கள். தேவ மனிதன் தேவ ஆவியானவரால் ஏவப்பட்டுத்தான் சொல்லுகிறார், பேசுகிறார் என்பதை அவர்கள் அறியவில்லை. அதுவும் அல்லாமல் அவன் அங்கே பிரதான கைது. ஆகவே பவுலின் சொல் எடுபடவில்லை. கப்பல் பயணம் ஆரம்பமானது. கொஞ்ச நேரத்திற்குள்ளே யூரோக்கிலீதான் என்னும் கடுங்காற்று கப்பலில் மோதிற்று. இவர்களால் பிரயாணத்தை தொடர முடியவில்லை. கப்பலை நிறுத்தவும் முடியவில்லை. காற்றடிக்கும் திசையிலேயே அது இழுத்து கொண்டு போனது. 14 நாட்கள் சாப்பிடவில்லை. சூரியனை காண முடியவில்லை. பவுல் எழுந்து நின்று கர்த்தர் என்னுடனே பேசினார். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், ரோமாவரிக்கு போக வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். இதற்கு பின் நடந்தது யாவற்றையும் இந்த அதிகாரத்தை படித்து அறிந்து கொள்ளுங்கள். மக்களே, தேவனிடம் சில காரியங்களுக்கு ஜெபிக்கிறோம். அவரும் தேவ வார்த்தைகள் மூலமாகவோ போதகர் மூலமாகவோ சூழ்நிலைகள் மூலமாகவோ பதில் கொடுக்கிறார். நிச்சயம் கொடுப்பார். அதை ஏற்றுக்கொள்கிறோம். திடீரென்று காரியம் கைகூடி வர ஏதுவான காரியங்கள் மளவளமென்று நடக்கிறது. குடும்பத்தார், உறவுகள், நண்பர்கள் யாவரும் இது கர்த்தரால் தான் நடந்தேறுகிறது, அதனால் தான் இப்படியெல்லாம் காரியங்களை கடகடன்று வருகிறது என்று ஆலோசனை சொல்லி ஊக்குவித்தாலும் கர்த்தரிடம் எத்தனை முறை ஆலோசனை கேட்டால் சலிக்காமல் பதில் தருவார். நம்முடைய தடுமாற்றம் பேதமை அவர் அறிவார். காரியம் கைகூடி வருவதெல்லாம் கர்த்தரால் நடத்தப்படுகிறது. இது அவரது சித்தம், திட்டம் என இறங்கிவிடக்கூடாது. நம் பார்வைக்கு நலமாகத்தான் இருக்கும். எப்பக்கம் பார்த்தாலும் அது சரியானது போலதான் இருக்கும். இருந்தாலும் கர்த்தாவே, இது என் திட்டம்தான், நடத்து, புறப்படு, முதலீடு செய், திருமணத்திற்கு வாக்கு கொடு என்று நீ திட்டவட்டமாக சொல்லாமல் இறங்கக்கூடாது. நான் இறங்க மாட்டேன் என்று நீங்கள் அவரிடம் பேச வேண்டும். இன்னது சம்பவிக்கும் என்று அவன் அறியானே, அது இன்னவிதமாய் சம்பவிக்கும் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார் என்று பிரசங்கி 8:7 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய சுய புத்தி ஆலோசனை, மாமா சொன்னார், அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, சரியாத்தான் இருக்கும், அவங்க சரியாத்தான் சொல்லுவார்கள் என்று இறங்கிவிடக்கூடாது. உதாரணமாக திருமண காரியம் என்றால் எல்லாமே நான் நினைத்தது போல எதிர்பார்த்தது போல இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை எக்காலத்தில் தொடர்ந்து தேடும் நபராக இருந்தால் வீட்டில் இருக்க யாவரோடு கர்த்தர் ஒன்று போலத்தான் பேசுவார். ஒருவருடைய வேறு மாதிரி இன்னொருடைய வேறு மாதிரி பேச மாட்டார். தகப்பனோ அல்லது தாயோ இன்னும் கர்த்தர் இதற்கு சரியான பதில் தரவில்லை என்றால் பொறுத்திருங்கள், காத்திருங்கள். கப்பல் யாத்திரை வேண்டாம் என்று பவுல் தடுத்தும் சூழ்நிலைகள் அற்புதமாக இருக்கிறது என்று ஆரம்பித்தார்கள். திடீரென்று அந்த கடுங்காற்று வந்து அல்லோலப்படுத்தியது. இவர்களுக்கு தெரியாதே இப்படி ஒரு காற்று வரும் என்று. கர்த்தர் அறிந்ததால் தான் சொன்னார், புறப்பட வேண்டாம், இங்கேயே கொஞ்ச நாட்கள் இருங்கள் என்று.
யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் எரிகோ பட்டணத்தை எப்படி பிடிப்பது என்பது கர்த்தர் கற்றுக் கொடுத்தால் பிடித்து கொண்டார்கள். இப்பொழுது அருகில் இருக்க ஆயி பட்டணத்தில் உள்ளவருக்கு கொஞ்சம் பேர் தான், நாம் நிறையா பேர் இருக்கிறோம், போய் உடனே பிடிச்சிடலாம் என்று போனார்கள். தோற்று திரும்பி வந்தார்கள். ஏன்? கர்த்தரிடம் கேட்கவில்லை, அவர் போய் சொல்லவில்லையே. எண்ணிக்கையை வைத்தோ இதுவரை இப்படித்தானே வெற்றி அடைந்தோம் என்ற தோரணையில் சூழ்நிலையை கொண்டு இறங்கிவிடக்கூடாது. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் தாவீது அவனோடு இருந்தவர்கள் வெளியில் போயிட்டு சிக்லாகுள்ளே திரும்பி வரும்போது எல்லாவற்றையும் மனைவி, மக்கள், பிள்ளைகள், பொருள்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான் எதிரி. அவன் உடனே அழுதான். சரி, இப்படித்தானே போயிருப்பான், அப்படித்தானே போயிருப்பான், இதான வழி என்று அவன் போகவில்லை. கர்த்தரிடம் கேட்டான். நான் போகட்டுமா என்று கேட்டான். போ என்று சொன்னார். பிடித்து கொள்வேனா என்று கேட்டார். எல்லாவற்றையும் திருப்பி கொள்வாய் என்றார். உடனே போனான். ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு போனான். கேட்டதினால் ஆண்டவர் ஒரு பையில துப்பு துலங்குவதற்கு எதிராக அனுப்பினார். அப்படித்தான் நம்ம கர்த்தரிடம் பேசித்தான் நாம் செய்ய வேண்டும். பேசுகிறவர் சரியான ஆலோசனை தருவாய். போய் அடிபட்டு தோற்று நஷ்டப்பட்டு வரட்டும் என்று ஒரு நாளும் அவர் இருக்க மாட்டார். பல வழிகளில் தடுப்பார். அதையும் நாம் தாண்டி போனால் அவர் பொறுப்பல்ல. ஒரு காலத்தில் நான் நிலம் வாங்கலாம் என்று, வீடு வாங்கலாம் என்று ஆரம்பித்து ஜெபித்தேன். ஜெபித்தவுடன் அக்காலத்தில் நாம் அதை ஜெபிச்சிட்டோமே, ஜெபிப்பதே நாம் அது அப்ரூவலாக எடுத்துக்கொள்கிறோம். ஜெபித்தோம், பதில் வந்ததா என்பதை நினைக்கவில்லை. ஆனால் ஒரு காரியத்துக்கும் கர்த்தர் தடுத்தார். நான் கேட்கவே இல்லை, வாங்கினேன், படா நஷ்டப்பட்டேன். ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் உணர்த்துவார். எல்லாம் பிரமாதமாக இருக்கிறது என்று போகாதீர்கள். ஆதியாகம் 13:10 லோத்து என்ன பண்ணினார்? 2 பேர் பிரிந்தால் ஆபிரகாம் லோத்தும் பிரிந்தார்கள். லோத்து செலக்ட் பண்ணினார். யோர்தானுக்கு அருகில் இருக்க சமபூமி பச்சை பசேர்ன்றது கண்ணுக்கு சூப்பராக இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு போனான். கர்த்தரிடம் கேட்கவில்லை. போய் கூடாரம் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரிந்தது அவ்வளவு மோசமான அது நகரம் என்று. நமது கண்கள் கண்டது, கேள்விப்பட்டது, உணர்ந்தது, இதை வைத்து கொண்டு இறங்காதீர்கள். எல்லாவற்றையும் கர்த்தர் முன்பாக வைத்து, அப்பா தேர்ந்தெடுத்து தாருங்கள், கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு, அப்பாவே இதைத்தான் சொன்னார் என்று முடிவு கட்டு ஜெபித்து விட்டு நான் செய்தேன், ஜெபித்து விட்டு போனேன், ஜெபித்து விட்டு தான் வாக்கு கொடுத்தேன் என்று சொல்கிறார்கள். ஜெபிப்பது நாமே கொண்டு அப்ரூவல் அல்ல. ஜெபித்தோம், பதில் கொடுத்தாரா, பதில் பெற்றோமா, அதுதான் இது. கொஞ்சம் காத்திருக்க வேண்டும். எல்லாரிடம் ஒன்று போலத்தான் பேசுவார். சற்று பொறுத்திருங்கள். திட்டமும் தெளிவுமாய் பேசுவார். நீங்கள் புரியும்படி பேசுவார். இதன்படி நடந்தால் காரியங்கள் மளமளவென்று நடக்கும். அவரே பே பண்ணுவார். அவரே எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்வார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? நிச்சயம் உங்கள் முழு குடும்பம் புரிய வண்ணம் பேசுவார். இப்படி புரிந்து கர்த்தரை அவரே பொறுப்படுத்திக் கொள்வார், நடத்துவார், காரியங்களை வாய்க்கச் செய்வார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, இனிமேல் ஜெபித்துவிட்டு உமது நடத்துதலுக்கு ஆலோசனைக்கு காத்திருப்போம். ஜெபம் என்பது அது அப்ரூவல் அல்ல. ஜெபம் என்பது உடைய கேட்கிறோம், நீர் பதில் கொடுக்க வேண்டும். அப்பா, நாங்கள் இனிமேல் உடைய நாம மகிமைக்காக வாழ்வோம். அந்த கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.